வெல்கம் டு TAF IAS Academy. ஸோ நம்ம வந்து டர்ம் டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் அண்ட் பைப்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ், குழாய் மற்றும் தொட்டி கணக்குகள் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ரெண்டு டாப்பிக்குமே வந்து ஒரே மாதிரி டாபிக் தான். ஸோ இங்கே வந்து நம்ம குழாய் மற்றும் தொட்டிகள் பார்த்தோம் அப்படின்னா அதேமாதிரி நேரம் மற்றும் வேலை ரெண்டுமே என்ன அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ மெத்தோட என்ன இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா P மற்றும் Q ரெண்டு குழாய்கள் வந்து ஒரு டேங்கை நிரப்புது. ஸோ ஃபர்ஸ்ட் குழாய் வந்து எவ்வளோ நேரத்தில் அப்படின்னா 9 மணி நேரத்தில், ரெண்டாவது குழாய் வந்து 5 மணி நேரத்தில் வந்து ஒரு தொட்டியை வந்து நிரப்புறாங்க. ஸோ அதே மாதிரி இரண்டு குழாய்களும் ஒன்றாக திறக்கப்பட்டு, ஸோ இதுதான் நமக்கு தேவை, ஒன்றாக திறக்கப்பட்டு. ஏன்னா டைம் அண்ட் ஒர்க் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏஎன்பி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா எவ்வளோ நாட்கள்னு கேட்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் ரெண்டு குழாய்கள் வந்து ஒரே மாதிரி திறக்கப்படுறாங்க அப்படின்னா எத்தனை மணி நேரம் கழிச்சு நம்ம கியூவை வந்து கூட்டணும் அப்படின்னா அந்த டேங்க் வந்து நிறையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு P+Q எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா P+Q தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் P+Q என்ன அப்படின்னா Pன்றது வந்து 9 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Qன்றது 5 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? Pன்றது 9 ஹவர்ஸ், Qன்றது 5 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ P+Q, ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 9 + 5 டிவைடட் பை 9 × 5. ஸோ x + y டிவைடட் பை xy அப்படின்னு சொல்றது நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் போடுவோம். ஸோ அதே மாதிரி 9 + 5 டிவைடட் பை 9 × 5. ஸோ 9 + 5 அப்படின்றது வந்து 14 டிவைடட் பை 45. ஓகேங்களா? ஸோ 9 + 5 அப்படின்றது 14 டிவைடட் பை 45. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எத்தனை மணி நேரம் கழித்து Q குழாயை மூடினால் வந்து அந்த தொட்டி நிரம்பும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ Q குழாயை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நிரப்பணும். ஃபர்ஸ்ட் Pக்கு எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும்ல. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/9, Pன்றது 1/9. அப்போ 1/9 இன்ட்டு எத்தனை மணி நேரத்துலனா 6 மணி நேரத்தில், அப்போ இன்ட்டு 6. ஓகேங்களா? 1/9 இன்ட்டு 6. ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 3. இது 2/3. ஓகேங்களா? எவ்வளோ மணி நேரம் மிச்சம் இருக்கும் அப்படின்னா 2/3. இது P+Qனா 14 டிவைடட் பை 45. ஆனால் நமக்கு என்ன தேவை அப்படின்னா P மட்டும் நிரப்புனாலே அது எவ்வளோ நேரத்துலனா 2/3 வேலையை முடிச்சிடும். அப்போ மிச்சம் உள்ள வேலை எவ்வளோன்னு தெரியணுமா? எப்பயுமே நம்ம மிச்சம் உள்ள வேலை எவ்வளோன்னு தெரியறதுக்கு 1 மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2/3 என்ன பண்ணுறோம்? ரிமைனிங் 1 மைனஸ் 2/3. அப்போ 1 மைனஸ் 2/3னா இங்கே 3 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 3 மைனஸ் 2 1, அப்போ 1/3. ஓகேங்களா? ஸோ இந்த மிச்சம் உள்ள வேலையை தான் யார் பார்க்க போறாங்கன்னா Q பார்க்க போறாங்க. அப்போ Qக்கு எவ்வளோ நேரம் கொடுத்துருக்காங்க? 5 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ Qக்கு 5 ஹவர்ஸ் அப்படின்னா 5 × 1/3. ஓகேங்களா? 5 × 1/3னா 5/3 ஹவர்ஸ். ஓகேங்களா? அப்போ 5/3 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா 14 டிவைட் பை 15 அப்படின்றது வரும். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் Q நிரம்புது. Q நிரம்பி மிச்சத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா P வந்து நிரம்ப போகுது. ஓகேங்களா? அப்போ Qவை வந்து எவ்வளோ மணி நேரத்தில் நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா தொட்டி வந்து நிரம்பி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணுறோம்? P நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம்னு பார்க்குறோம். அப்போ P நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம்னா 1/9 × 6. ஓகேங்களா? ஸோ அப்போ 1/9 × 6னா 2/3 வேலையை என்ன பண்ணிடுது அப்படின்னா P பார்த்துருது. அப்போ மிச்சம் உள்ள வேலையை தான் யார் பார்க்க போறாங்கன்னா Q பார்க்க போறாங்க. அப்போ மிச்சம், அப்போ மீதி உள்ள வேலைனா 1ஆல மைனஸ் பண்ணணும். அப்போ 1 மைனஸ் 2/3. ஸோ 1/2/3 அப்படின்னா மிச்சம் எவ்வளோ வேலை இருக்குன்னா 1/3 வேலை இருக்கு. இந்த 1/3 வேலை தான் யார் பார்க்க போறாங்கன்னா Q பார்க்க போறாங்க. அப்போ 1/3 × 5. ஓகேங்களா? ஸோ அப்போ 5/3 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செய்யும் போது ஏன்றவர் 6 நாள்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யறாங்கன்னா 7 மணி நேரம் வேலை செய்யறாங்க அப்படின்னா A வந்து 6 நாள்ல அந்த வேலையை முடிப்பார். B வந்து 8 நாள்ல அந்த வேலையை முடிப்பார். ஓகேங்களா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யறாங்க அப்படின்னா 7 மணி நேரம். எப்பயுமே டைம் அண்ட் ஒர்க் எப்படின்றத பார்க்கணும்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்குன்னு தான் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இதை ஒரு நாளைக்கு நான் போட்டேன்னா 1/6. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் வந்து 6 நாளைக்கு ஒரு பார்ட் வேலையை அவர் முடிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 7 மணி நேரம் தானே, அப்போ 1/7 × 6. ஓகேங்களா?
ஸோ அப்போ 1/7 into 6 அப்படின்னா 42. ஓகேங்களா? அப்போ ஏ அப்படின்றவர் 42 நாள்ல முடிக்கிறாரு. அதே மாதிரி பி அப்படின்றவர் எவ்வளவு நாள்ல முடிப்பாரு? பி ஈக்குவல் டு 7 into 8. ஸோ அப்போ 1/56. ஓகேங்களா? அப்போ ஏன்றவர் வந்து 42, பின்றவர் வந்து 56. இப்போ நமக்கு என்ன தேவை? இப்போ ஏ தனியா பி தனியா எடுத்துட்டோம். அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இவங்க 8 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது 7 மணி நேரத்துக்கு. அப்போ 8 மணி நேரம் அப்படின்றத நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க என்னன்னா அவர்கள் இருவரும் இணைந்து, அப்ப ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? 42 plus 56 divided by 42 into 56. So இது வந்து 2 டேபிள் அடிச்சுனா இது 21, இது 4 2 8 1 9 49. So இது வந்து 7 டேபிள் அடிச்சு கொடுத்தோம்னா இது 7, இது 3. அப்போ மொத்தம் என்ன வருது அப்படின்னா 24 டேஸ் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ பிளஸ் பி என்ன பண்ண போறாங்கன்னா 24 டேஸ்ல வேலை பார்க்க போறாங்க. அவ்வேலையை 8 மணி நேரம் வேலை செய்தார். ஓகேங்களா? அப்ப 8 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. மொத்தமா ஏ பிளஸ் பி எவ்வளவு நேரத்தில் வேலை பார்க்குறாங்கன்னா 24 நாட்கள் பார்க்குறாங்க. 7 மணி நேரம் பார்த்தாங்கன்னா 24 நாள் முடிப்பாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒருவேளை அவங்க 8 மணி நேரத்தில் பார்த்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? அப்போ 8 மணி நேரம் வேலை பார்த்தாங்க அப்படின்னா இன்ட்டு 8 போடணும், அவ்வளோதான். ஸோ அப்போ 1/24 இன்ட்டு 8. அப்போ இது 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். ஓகேங்களா? அப்போ 3 டேஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3 நாட்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏ பி ரெண்டுமே சேர்த்து பார்த்தோம். ரெண்டுமே எவ்வளவு நேரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 மணி நேரத்துக்கு பார்த்தோம். அப்போ 7 மணி நேரம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 24 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இங்க கொஸ்டின்ல வந்து ஒருவேளை அவங்க 8 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அப்ப நேரம் கூடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாட்கள் கம்மியாகும். ஓகேங்களா? அப்ப நேரம் கூடும்போது நாட்கள் கம்மியாகுது. அப்ப இன்ட்டு 8 போட்டோம் அப்படின்னா 3 டேஸ். ஸோ அடுத்து 3வது சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்களேன், 6 சரக்கு வண்டிகள். இதுக்கு எப்பயுமே நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது என்ன ஃபார்முலா அப்படின்னா M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஆட்கள், நேரம், நாள், வேலை அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் ஞாபகத்தில் வரணும். ஸோ M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. ஓகேங்களா? ஸோ இதில் நேரம், மணி நேரம் வரல அப்படின்னா அதை அப்படியே விட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லாரி எத்தனை இருக்குன்னா 6 சரக்கு லாரி இருக்கு. லாரி வந்து 6 இருக்கு. ஸோ அதே மாதிரி 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில், டேஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 5 இருக்கு. ஓகேங்களா? அடுத்து எவ்வளவு வேலை, ஒர்க் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 135 டன்னு. 135 டன்னு. இதே இது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 180 டன்னு. அப்ப டன்னு வந்து ஒரே இடத்துல தான் எழுதணும். மேல 135 எழுதுறது கீழே தான் நான் என்ன எடுக்கணும்னா 180 எழுதணும். ஸோ அடுத்து 4 நாட்களில், அப்ப டேஸ் வந்து 4, சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவைன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை சரக்கு வண்டிகள்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எக்ஸ் மட்டும் தான் போடணும். அப்ப எத்தனை கூடுதலாக தேவை அப்படின்னா ஆல்ரெடி 6 இருக்கு, 6 விட எவ்வளவு தேவைன்னு கேட்குறாங்க. அப்ப எக்ஸ் பிளஸ் 6. ஓகேங்களா? ஸோ இங்க எத்தனை வண்டிகள் தேவை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எக்ஸ் போடுவோம். இங்க வந்து எத்தனை வண்டிகள் கூடுதலாக தேவைன்னு கேட்டனால நம்ம என்ன போடுறோம்னா ஆல்ரெடி 6 வண்டி இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு வண்டி தேவை அப்படின்னா 6 + x. ஓகேங்களா? ஸோ அப்ப இதை வந்து அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். ஓகேங்களா? இங்க ஆட்களுக்கு பதிலாக லாரி, டேஸ்க்கு பதிலாக டேஸ், W ஒர்க்குக்கு பதிலாக 135. ஓகேங்களா? அப்ப என்ன வரும் 6 × 5 divided by 135 equal to x plus 6 × 4 divided by 180. ஓகேங்களா? இப்போ இதை அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 1 5 is 5, 2 5 are 10, மிச்சம் 3, 7 5 are 35,
2 2s are 4, 9 2s are 18, 0, 1 2 is 2, 4 2s are 8, மிச்சம் 1 45. ஓகேங்களா? ஸோ இப்போ அது நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தேவைன்னா எக்ஸ் தான் தேவை. ஓகேங்களா? அப்போ 6 into 45 divided by 27 equal to x. ஸோ இதை வந்து நம்ம 7 டேபிளில் போட்டோம் அப்படின்னா இது 5 டைம்ஸு, இது 3 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 10 டைம்ஸு. ஓகேங்களா? அப்போ நமக்கு எத்தனை தேவை, ஸோ எத்தனை தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன போட்டிருக்கோம், 6 into 5 into 180 divided by 4 into 135. ஓகேங்களா? 4 into 135. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா கேன்சல் பண்ணோம். ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு இது 1 டைம்ஸ் போடுறோம், இதை வந்து 2 டைம்ஸு, இது 27. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இது 4னா இது 2, இது 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இதை வந்து 3 டேபிளில் போட்டால் 9 7s are 27, இது 6 0. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இது வந்து 3 டைம்ஸு, இது 2, இது 1, இது 10. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா 10 வருது. ஓகேங்களா? எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 10. இந்த 6 அங்கே போச்சு அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 minus 6 equal to 4. ஓகேங்களா? அப்போ இன்னும் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா இன்னும் எத்தனை லாரி தேவை அப்படின்றது, அப்போ இன்னும் எத்தனை லாரி தேவை அப்படின்னா 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஒரு முகாமில் 200 நாட்களுக்கு 95 பேருக்கு தேவையான உணவு பொருள் இருக்கு. ஓகேவா? 5 நாள் கழிச்சுன்னா என்ன, இது -5. ஓகேங்களா? 5 நாள் கழிச்சு அப்படின்னா 195 நாட்கள். ஓகேவா? 195 நாட்களுக்கு அடுத்து 30 ஆட்கள் வெளியேற்றுன. அப்போ 195 ஆட்கள் கழிச்சுன்னா ஆல்ரெடி 200 நாளில் 95 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 200 நாளில் அந்த 5 நாளுமே 200 பேர் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன தேவையில்லைன்னா அந்த ஆட்களை வந்து எடுக்க தேவையில்லை. அப்போ 5 நாள் கழிச்சு, ஓகேங்களா, 5 நாள் கழிச்சு 95 பேருக்கான உணவு இருக்கணும். பட் என்ன பண்ணிடுறாங்கன்னா 30 பேர் வெளியே போயிடுறாங்க. அப்போ 30 பேர் வெளியே போயிட்டாங்கன்னா மிச்சம் எவ்வளோ இருப்பாங்க, 65 பேர். அப்போ எவ்வளவு நாட்களுக்கான உணவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், 95 into 195 equal to 65 into x. ஓகேங்களா? அப்போ 95 into 195 divided by 65 equal to x. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஃபைல் வந்துச்சு அப்படின்னா 5ஆலேயே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்தோம், 1 5 is 5, மிச்சம் 1, 3 5s are 15. அதே மாதிரி 1 5 is 5, மிச்சம் 4, 9. ஓகேங்களா? ஸோ இதில் 1, இது 15. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 285. ஓகேங்களா? அப்போ மிச்சம் எவ்வளோ நாளுக்கு தேவையான இதுக்காக அப்படின்னா 285. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் இங்கே வந்து நம்ம 195 எடுத்தோம் அப்படின்னா 5 நாள் வந்து அந்த 95 பேருமே சாப்பிட்ருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 195க்கு 95 பேர் சாப்பிட்டா, அப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 30 பேர் வெளியே போயிடுறாங்க. அப்போ 95லேருந்து 30 வந்து மைனஸ் பண்ணோம்னா 65 பேர். அப்போ 65 பேர் இருக்கும்போது அது வந்து எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 65 பேர் இருக்கும்போது அந்த இது வந்து எவ்வளோ நாட்கள் வரும்னா 285 நாட்கள். ஏன்னா ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்மியாயிட்டாங்க. அப்போ ஆட்கள் கம்மியாயிட்டாங்கன்னா உணவு அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா கூடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 285 நாட்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த உணவு அப்படின்றது வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். குழாய் ஏ ஆனது காலி தொட்டியை 6 மணி நேரத்திலும் குழாய் பி ஆனது 8 மணி நேரத்திலும் நிரப்புகிறது. ஓகேங்களா? அதாவது ஏன்றது எப்படி அப்படின்னா 6 மணி நேரத்தில் கிளம்புது, பி அப்படின்றது எப்படி அப்படின்னா
8 மணி நேரத்தில் நிரப்புது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 2 குழாய்களும் திறந்து 2 மணி நேரம் கழித்து ஏ மூடப்படுகிறது. ஓகேங்களா? 2 மணி நேரம் கழிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா ஏவை வந்து மூடுறாங்க அப்படின்னா மீதமுள்ள தொட்டியை பி எவ்வளவு நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி பார்க்கணும். ஏ பிளஸ் பினா 8 + 6 டிவைடட் பை 8 × 6. ஸோ 14 டிவைடட் பை 8 × 6. இது வந்து 7, இது வந்து 4. ஓகேங்களா? அப்போ 7/24. ஸோ இந்த 7/24 அப்படின்றது 2 குழாயும் சேர்ந்து நிரப்பும் போது 2 மணி நேரம் கழிச்சுன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன பண்ணா இன்ட்டு 2 போட்டோம்னா இது 1 டைம்ஸ், இது 12 டைம்ஸ். அப்போ 7/12. 2 மணி நேரம் கழிச்சு எவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்னா 7/12 வேலை இருக்கும். இதை யாரு பண்ண போறாங்க? மிச்சமுள்ள வேலை தானே. அப்போ மிச்சமுள்ள வேலை அப்படின்றத 7/12 அப்படின்றத மிச்சமுள்ள வேலை எடுத்தோம்னா 1 - எடுப்போமா? ஸோ மிச்சமுள்ள யாரை பார்க்க போறாங்கன்னா ஏ மூடப்படுகிறது நிழல் பி தான் அந்த என்ன பண்ண போகுது அப்படின்னா நிரப்ப போகுது. ஓகேங்களா? அப்போ மிச்சமுள்ள வேலையை பி பண்ண போறாங்க. அப்போ 1 - 7/12 அப்படின்னா 12 - 7 எவ்வளவு வரும்? 5/12. ஓகேங்களா? ஸோ மிச்சம் உள்ள வேலைன்னா 5/12. இதை யார் பண்ண போறாங்க அப்படின்னா யார் பண்ண போறாங்க? பி பண்ண போறாங்க. பி எவ்வளவு நேரத்தில் முடிப்பாங்க? 8 மணி நேரத்தில் முடிப்பாங்களா? அப்ப பி இன்ட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா 8. ஓகேங்களா? ஸோ அப்ப இது 6 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். ஸோ 10/3 ஹவர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ 10/3 நம்ம எப்படி எழுதலாம்? 3 1/3 எழுதலாமா? ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 3 1/3. ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கான நேரம் பி, பிக்கு நேரம் 8. 2 பேரும் சேர்ந்து நிரப்புறாங்க அப்படின்னா அது 7/24. 2 மணி நேரம் கழிச்சு ஏ க்ளோஸ் பண்றாங்க. அப்போ இன்ட்டு 2 போடுமா? இன்ட்டு 2 போட்டோம்னா 7/12. அப்போ மிச்ச வேலை எவ்வளோ இருக்கும்னா 7/12 இருக்கும். ஸோ மீதி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 1 - 7/12 மிச்ச வேலை எவ்வளோ இருக்கு? 5/12. இந்த வேலை யார் பார்க்க போறா? பி பார்க்க போறாங்க. பி எவ்வளவு நேரத்தில் நிற்பாங்க? 8 மணி நேரத்தில். அப்போ இன்ட்டு 8 போடுறோம். அடிச்சு கொடுத்தா 10/3. இந்த 10/3 என்ன பண்றோம் அப்படின்னா கலப்பு பின்னத்துல போடுறோம். ஸோ 3 1/3. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஏ ஆனவர் ஒரு வேலையை 40 நாட்களில் முடிப்பார். ஓகேவா? ஏ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு வேலையை 45 நாள்ல முடிப்பாராம். அவர் 15 நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார். 45 நாள் முடிக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா 15 நாள் மட்டும்தான் வேலை செய்யறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 15 / 45. 45 நாள் பார்க்குற வேலையை அவர் 15 நாள் மட்டும்தான் பார்க்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 1, இது 3. ஓகேவா? அப்போ 1/3 வேலை மட்டும்தான் யார் பார்க்குறா? ஏ பார்க்குறாரு. அப்போ மிச்சம் உள்ள வேலையை 24 நாட்களில் முடிக்கிறார் எனில் அந்த வேலையின் 80% இருவரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப மிச்சம் உள்ள வேலையை பி என்ன பண்றாருன்னா 24 முடிக்கிறார். அப்ப மிச்சம் உள்ள வேலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 1 - 1/3 ஈக்குவல் என்ன வரும்? 2/3. இந்த 2/3 வேலையை என்ன பண்றாங்க அப்படின்னா பி 24 நாளுக்குள்ள முடிக்கிறார். ஓகேங்களா? ஸோ அப்ப 24 × 3/2. ஸோ அப்போ இது 1 வரும், இது 12. ஓகேங்களா? அப்போ 12 × 3 என்ன வரும்? 36. ஸோ அப்போ பி மட்டும் பார்த்தா அதான் 36 நாளில் முடிச்சிருப்பாரு. ஏ மட்டும் பார்த்தா அதான் 45 நாளில் முடிக்கிறார். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தானே வேலை பார்க்க போறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 45 + 36 டிவைடட் பை 45 × 36. ஓகேங்களா? ஸோ அப்போ 45 + 36 அப்படின்னா 81 டிவைடட் பை 45 × 36. ஸோ இதை வந்து 3 டேபிளில் போட்டோம்னா இது 27 வரும், இது வந்து 12 வரும். ஸோ இதை வந்து நம்ம 27 இது வந்து 9 டேபிளில் போட்டோம்னா இது 3 வரும், இது 5 வரும், இது 1, இது 4. ஓகேங்களா? ஸோ அப்போ
1/20. ஸோ மொத்தம் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 20 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 8 ஆட்கள் ஒரு வேலையை. ஸோ அப்போ மென்னு எத்தனை பேர்? 8 பேர். நாட்கள் எத்தனை? 20 நாட்கள். ஓகேவா. 20 நாட்கள் ஒரு வேலை 20 நாட்கள் செய்கின்றனர். 20 நாட்கள்ல செய்யறாங்க. 5 நாள் கழிச்சு அப்ப இதுல என்ன பண்றோம் அப்படின்னா -5 போடுறோம். 5 நாள் கழிச்சு 4 ஆட்கள் கூடுதலாக வேலை செய்யறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்ப 8 ஆட்கள் அப்படின்றது என்ன ஆயிடுச்சுன்னா 15 நாட்கள் ஆயிடுச்சு. இதுல வந்து 4 ஆட்கள்னா 12. அப்ப 12 என்ன பண்றாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல வேலை செய்வாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா. அப்ப ஆட்கள் கூடும் போது வேலை நேரம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். ஸோ இதை எப்பயுமே எப்படி எடுத்துக்குவோம்? 8 × 15 / 12 = x. ஓகேங்களா. ஸோ 4 2s are 8, 6 2s are 12, 2 2s are 4, 3 2s are 6. இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஓகேங்களா. அப்போ 5 2s are 10. மொத்தம் எத்தனை நாட்கள் முடிக்கிறாங்க அப்படின்னா 10 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எதுவுமே இல்லை, நம்ம சொல்ற மாதிரி M1 D1 = M2 D2. M1 அப்படின்றது 8 பேர் இருக்காங்க. எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 15 நாள். 15. M2 அப்படின்றது 12 பேர் இருக்காங்க. அப்போ 12 × x. ஸோ இதை வந்து இங்க கொண்டு வந்தோம், அடிச்சு கொடுத்தோம்னா ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வேலைக்காரர் A என்பவர் B என்பவரை விட 3 மடங்கு கெட்டிக்காரர். ஓகேங்களா. அப்ப A என்பவர் B ஐ விட எத்தனை மடங்கு கெட்டிக்காரர்னா 3 மடங்கு கெட்டிக்காரர். ஓகேவா. அப்ப 3 மடங்கு கெட்டிக்காரர். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி A என்பவர் ஒரு வேலையை முடிக்க B ஐ விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்வார். ஓகேங்களா. A என்பவர் B ஐ விட 10 நாட்கள், B வந்து எக்ஸ்ன்னு வச்சோம்னா எக்ஸ்ல இருந்து 10 மைனஸ் பண்ணா அதான் A ஓட வேலை நாட்கள். ஓகேங்களா. அப்படின்னா B மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிக்கிறான்னு கேட்கலாம். அப்ப நமக்கு என்ன தேவை? இந்த எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஓகேங்களா. இப்போ இது ரெண்டும் A தானே. அப்ப இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிடலாமா? அப்ப x - 10 = 1/3. 1/3x. ஓகேங்களா. B க்கு பதிலா என்ன போடுறோம்? x போடுறோம். ஸோ அப்ப இந்த 3 கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? 3 × x 3x - 3 × 10 30 = x. வெறும் 3 மட்டும் தான் இங்க கொண்டு போயிருக்கோம். ஓகேங்களா. அப்ப 30 எங்கிட்டு போங்க, x எங்கிட்டு கொண்டு போங்க. 3x - x = 30. 3x - xன்றது 2x = 30. அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 15. ஓகேங்களா. அப்ப B மட்டும் வேலை செஞ்சா அப்படின்னா 15 நாட்கள்ல முடிப்பாரு. ஓகேங்களா. ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 15 நாட்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வேலையை A வந்து 8 நாட்கள் செய்து முடிப்பார். ஒரு வேலையை ஏன்றவர் 8 நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு. A வந்து 8 நாள்ல, B வந்து 12 நாட்கள். B என்பவர் என்ன பண்றாருன்னா 12 நாட்கள்ல முடிக்கிறார். அந்த வேலையை A மற்றும் B இருவரும் சேர்ந்து முடிக்க ரூபாய் 200 ஊதியமாக பெற்றார். எப்பயுமே ஒரு கொஸ்டின்ல இந்த மாதிரி பைசா வந்துருச்சுன்னா அதை நம்ம விகிதத்தில் எடுக்கணும். விகிதத்தில் எடுத்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈஸியா போட முடியும். ஓகேங்களா. ஸோ அப்ப என்ன பண்றோம்? 1/8 = 1/12. ஓகேவா. இப்போ இதோட எல்சிஎம் என்ன வரும்? 12க்கும் 8க்கு எல்சிஎம் என்னது? இதை 4ல போட்டோம்னா இது 3 வரும், இது 2 வரும். ஓகேங்களா. அப்ப 3 × 6 6 × 4 24. அப்ப இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னா 24. அப்ப 8 × 3 தானே. அப்ப இது 3 இது 2. ஓகேங்களா. அப்ப இதோட ரேஷியோ அப்படின்னா 2 பேத்துக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கணும்னா 3:2 ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும். ஓகேங்களா. அப்ப 3:2. எப்பயுமே யாருக்கு பிடிச்சு கொடுக்குறோமோ அதை மேல போடணும். இங்க என்ன கேக்குறாங்க? அதில் பெற்றார் B-க்கான ஊதியம் தான் கேக்குறாங்க. B என்ன? 2. அப்ப 2 மேல போடணும். இதோட டோட்டல் என்ன? 5. அப்ப 5 கீழே போடணும். எவ்வளோத்த பிரிச்சு கொடுக்குறாங்க? 200 பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப × 200. ஸோ எப்பயுமே இப்படிதான் ரேஷியோவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட டோட்டல் கீழே இருக்கணும். யாருக்கு பாக்குறீங்க? ஏக்கு பாக்குறீங்கன்னா ஏவோட வேல்யூ மேல இருக்கணும். அப்ப 3/5 இருக்கணும். ஓகேங்களா. எவ்வளவு ரூபாயை பாக்குறீங்க அப்படின்னா அது இன்ட்டுல இருக்கும். ஓகேங்களா. எப்பயுமே பெர்சன்டேஜுக்கு இப்படிதான் பண்ணுவோம், விகிதத்துக்கும் இப்படிதான் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்ப இதை அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 1. இது 40.
அப்போ 4 2 சார் 8, அப்போ 80. ஓகேங்களா? அப்போ இவருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 80 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா, ஏ மற்றும் பி வந்து 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ சேர்ந்து வேலை பார்க்கும்போது எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா 12 நாட்களில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி பிசி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா 15 நாட்கள் முடிக்கிறாங்க. அடுத்து சி மற்றும் ஏ சேர்ந்து வேலை பார்க்கும்போது எவ்வளோ நாள் முடிக்கிறாங்கன்னா 20 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ பிளஸ் டி வருது, பி பிளஸ் சி வருது, சி பிளஸ் ஏ. ஸோ இந்த மாதிரி 2 பேராக வந்தாங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன அப்படின்னா 2 × ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி plus b plus c plus c plus a. ஸோ இதில் பாருங்களேன், 2a இருக்கும், 2b இருக்கும், 2c இருக்கும். இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 2 காமன் எடுத்தோம் அப்படின்னா a plus b plus c. அப்போ இது 2 ஈக்குவலா? இப்போ நமக்கு என்ன தெரியும்னா a plus b தெரியும். a plus b எவ்வளோ? 1/12. b plus c எவ்வளோ? 1/15. a plus c எவ்வளோ? 1 plus 20. ஓகேங்களா? இப்போ 12, 15, 20க்கு நம்ம என்ன இருக்கணும்னா எல்சிஎம் இருக்கணும். 12, 15, 20. ஓகேங்களா? இப்போ 12, 15 நமக்கு எதில் வரும் அப்படின்னா 3ல வருமா? அப்போ இது 4, இது 5, இது 20. ஸோ அதே மாதிரி 5ல் போட்டோம் அப்படின்னா இது 4, இது 1, இது 4. ஓகேங்களா? அடுத்து 4ல் போட்டோம்னா இது என்ன ஆயிரும்னா 1 ஆயிடும். அப்போ 5 4 are 20, 20 × 3 60. ஓகேங்களா? அப்போ இதோட எல்சிஎம் என்னன்னா 60. ஸோ 12 × 5 வந்து என்ன அப்படின்னா 60. அப்போ மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? அதே மாதிரி 15 × 4, அதே மாதிரி 20 × 3. ஓகேங்களா? அப்போ 5 + 4 வந்து 9, 9 + 3 என்னன்னா 12. 12/60. அப்போ இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஸோ அப்போ 2 × a + b + c ஈக்குவல் டு என்ன பண்ணால் 1/5. நமக்கு என்ன தேவை? a + b + c தானே தேவை. அப்போ இந்த 2 கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 1/5 × 2 எவ்வளோ? 10. ஓகேங்களா? அப்போ 10 days. ஸோ a + b + c 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 10 நாளில் வேலையை முடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் சம், ஏ வந்து 18 நாளில் வேலையை முடிக்கிறார். ஏன்றவர் என்ன பண்ணுறாருன்னா 18 நாளில் வேலையை முடிக்கிறார். அதே மாதிரி பி அந்த வேலையை முடிக்க ஏ எடுத்துக்கொள்ளும் நாட்களில் பாதியை எடுத்துக்கிறார். ஓகேங்களா? அதாவது பி வந்து என்ன பண்ணுறாருன்னா ஏ எடுத்துக்கிறதுல பாதியை எடுத்துக்கிறார். ஏ எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாரு? 18 நாள். அப்போ இதில் பாதி அப்படின்னா எவ்வளோ வரும்? 9. ஓகேங்களா? அப்போ ஏ 18 நாள்னா பி வந்து 9 நாள். ஓகேங்களா? ஸோ இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கும் காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பிக்கு டைரக்டாக நாட்கள் கொடுக்காம ஏவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இருவரும் சேர்ந்து அப்படின்னா 18 + 9 டிவைடட் பை 18 × 9. ஓகேங்களா? ஸோ அப்போ 18 + 9 அப்படின்னா என்ன வரும்? 27 டிவைடட் பை 18 × 9. இது 1 டைம்ஸு, இது 3 டைம்ஸு, இது 1, இது 6. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயுமே நம்ம ஒரு நாளைக்கு அப்படின்னா 1 மேலே இருக்கணும், கீழே வந்து அந்த நாட்கள் இருக்கணும். இங்கே அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? ஒரு நாளைக்கு எவ்வளோனா 6. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னன்னா 1. இதே நாட்கள் கேட்டாங்கன்னா அப்படியே தலைகீழாக மாற்றணும், 6 நாட்கள் அப்படின்னு. இங்கே வந்து ஒரு நாளைக்கு வேலையின் அளவுன்னு கேட்குறாங்க, அதனால 1/6. ஒரு நாளைக்கு 6 பங்கு வேலையை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இதே இது நாட்கள்னு கேட்டாங்கன்னா அப்படியே தலைகீழா மாற்றணும், அப்படின்னா 6 நாட்கள் நடத்தும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், இந்த இடத்துல வந்து 2 ஆண்டுகள் இல்லை, 2 ஆண்கள். ஓகேங்களா? ஸோ 2 ஆண்கள் மற்றும் அப்படின்னா +1. ஓகேங்களா? மற்றும் 3 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 10 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா 3 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர் சேர்ந்து, இது கரெக்டுனா அப்போ 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்பயுமே ஆட்களையும் நாட்களையும் என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் நம்மளோட எஃபிஷியன்சி, திறமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
அப்போ இது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா 2m plus 3b into 10. ஸோ ஆட்களையும் நாட்களையும் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2m plus 3b into 10 equal to 3m plus 2b into 8. ஓகேங்களா? இதை மல்டிப்ளை பண்ணால் 20m plus 30b equal to 24m plus 16b. ஓகேங்களா? ஸோ அப்போ மென் ஒரு சைடும் பாய்ஸ் ஒரு சைடும் கொண்டு போகிறோம். ஸோ அப்போ அப்படி கொண்டு போனால் நமக்கு என்ன ஆகும்? 24m minus 20m equal to 30b minus 16b. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா 2 மென்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2 மென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 2 மென்ஸ் அப்படின்னா இங்கே என்ன வரும்? இங்கே 2, இங்கே வந்து 7. ஓகேங்களா? ஸோ அப்போ 7 பாய்ஸ் ஈக்குவல் டு 2 மென். ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? 2 மென் ப்ளஸ் 1 பாய் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 2 மென் ஈக்குவல் டு 7 பாய்ஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்னா 2m plus 3b into 10 equal to 2m plus 1b into d. இந்த டேஸ் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2m plus 3b. இங்கே 2m என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7bன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 7b plus 3 எவ்வளோ? 10b. 10b into 10 equal to இங்கே எவ்வளோ வரும்? 7b. 7b plus 1b அப்படின்றது எவ்வளோனா 8b. 8b into d. ஓகேங்களா? அப்போ 10 into 10 எவ்வளோ வரும்னா 100. பியும் பியும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருக்கும். 100/8 ஈக்குவல் டு d. ஓகேங்களா? ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 12 1/2 days. ஓகேங்களா? 100/8 நம்ம என்ன பண்ணோம்னா கேன்சல் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணோம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 12 1/2 days. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பி என்பவர் என்ன பண்றாருன்னா 1/2 பகுதியை 6 நாள்ல முடிக்கிறார். ஓகேங்களா? அதாவது பி என்பவர் வந்து 1/2 பங்கு வேலையை பி வந்து 1/2 வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாருன்னா 6 நாளில் முடிக்கிறார். ஓகேங்களா? அதே மாதிரி கியூ அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2/3 பங்கு வேலையை 4 நாளில் முடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன ஆயிரும்னா இங்கிட்டு போயிடும். அப்போ பி வந்து என்ன பண்ணுறாருன்னா 12 நாளில் முடிக்கிறாரு. கியூ என்ன பண்ணுறாரு? இது இங்கிட்டு போயிடும். அப்போ 4 × 3/2 அப்போ 6. ஓகேங்களா? அப்போ கியூ என்பவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 6 நாளில் முடிக்கிறார். இருவரும் இணைந்து அதே வேலையை 3/4 பகுதியை முடிச்சாங்க அப்படின்னா. ஓகேங்களா? அப்போ இருவரும் சேர்ந்தா x + y / x × y. அப்போ 12 + 6 / 12 × 6. ஓகேங்களா? அப்போ 18 / 12 × 6. 18 9 2 18 6 2 12. ஓகேங்களா? 3 3 9 2 3 6. இது 1 இது 2. ஓகேங்களா? அப்போ 1/4 டேஸ். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3/4 பகுதியை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது மொத்தம் 4 நாளா? அப்போ இவங்க வந்து 3/4 பகுதியை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 × 3/4. ஓகேங்களா? ஸோ 4 × 3/4. அப்போ 4 நாள் கேன்சல் ஆகும். அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 3 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3 நாட்கள். ஓகேங்களா? ஸோ பி வந்து 1/2 × 6. ஸோ 1/2 அங்கிட்டு போச்சுன்னா 6 × 2 12. அதே மாதிரி கியூ வந்து 2/3 ஒர்க்கு. ஸோ 2/3 அங்கிட்டு போச்சுன்னா 3/2. ஸோ வந்து 6ன்னு வரும். அப்போ 2 பேத்துக்கும் சேர்த்து பார்க்குறோம். சேர்த்து பார்த்தா 4 நாள். ஸோ அந்த 4 நாளில் 3/4 பங்கு வேலைனா 4 நாள் கேன்சல் ஆயிரும். மிச்சம் வந்து 3 days. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். எக்ஸின் எண்களான நபர்கள். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். m1 d1 h1 / w1 = m2 d2 h2 / w2. ஓகேங்களா? ஸோ இதில் ஆட்கள் நமக்கு என்ன பண்ணலைன்னா கொடுக்கல. அதுக்கு பதில் நம்ம என்ன கொடுக்குறாங்கன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ m
ஹவர்ஸ், டேஸ், ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் எவ்வளோ பேர் கொடுக்கல, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 8 மணி நேரத்தில் 10 நாள் வேலை பார்க்குறாங்க. 150 மீட்டர் மீறமுள்ள அந்த வாழை கட்டுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அவர்களுடன் மேலும் 7 நபர்கள், ஏற்கனவே எக்ஸ் அவங்களோட என்ன பண்ணுறாங்கன்னா 7 நபர்கள் சேர்றாங்க. 7 நபர் சேர்ந்து 6 மணி நேரத்தில் 6 நாளில் 120 மீட்டர் இதை வந்து கட்டுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரே ஒரு ஃபார்முலா தான். M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் M1 என்ன இருக்கும், X into 8 into 10 divided by 150 equal to X plus 7 into 6 divided by 120. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஓகேங்களா? இது 1 டைம்ஸ் போட்டோம்னா இது 2 டைம்ஸ் போடணும். இது வந்து 3 to 6 10. ஓகேங்களா? அப்போ 3/10. ஸோ இதில் வந்து 0 0 கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா 8x divided by 15. இங்கே இருக்க 10 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் இன்ட்டு 10 ஈக்குவல் டு இங்கே 3 இருக்கா, அந்த 3 என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸு. இந்த 3யும் கொண்டு போய் இந்த 3யோட மல்டிப்ளை பண்ணால் 3 into 3 9. ஓகேங்களா? ஸோ அப்போ 8 into 2 16. 16x is equal to 9 into x plus 7. ஓகேங்களா? அப்போ இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 9x plus 63. ஓகேங்களா? 9 into 7 63. அப்போ 16x minus 9x equal to 63. அப்போ 60லேருந்து 9 போச்சுன்னா 7x. 7x equal to 63. ஸோ இதையும் கேன்சல் பண்ணோம்னா 9. அப்போ x is equal to 9. ஸோ அப்போ இதில் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 9. ஓகேங்களா? அப்போ எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னா 9. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே x plus 7 போட்டிருந்தோம்ல, அப்போ 9 plus 7 அப்படின்னா இதுக்கு 16 ஆட்கள் தேவை. ஃபர்ஸ்ட் வேலையை முடிக்கிறதுக்கு 7 ஆட்கள் தேவை, 9 ஆட்கள் தேவை. ஸோ இதில் வந்து 16 ஆட்கள் தேவை. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ணணும்னா கம்மியான நேரத்தில் சீக்கிரம் கட்ட முடியும். ஆட்கள் கூட இருந்த மட்டும் தான் நம்ம கம்மியான நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சீக்கிரம் கட்ட முடியும். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ என்பவர் ஒரு வேலையை வந்து 15 நாட்களில் முடிக்கிறார். ஏ என்ன பண்ணுறாரு 15 நாட்களில் முடிக்கிறார். ஓகேவா? பி என்பவர் எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னு சொல்லாமல் 66 2/3% வேலையை முடிக்கிறாரு அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 66 into 3 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 198 வரும். 198 + 2ன்னு போட்டோம்னா 200. ஓகேங்களா? அப்போ பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 200/3% வேலை என்ன பண்ணுறாருன்னா முடிக்கிறாரு. எத்தனை நாள்லன்னா 12 நாளில். அப்போ சதவீதம் அப்படின்றத எடுக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே என்ன போடுவோம்னா 100 போடுவோம். இது அங்கிட்டு போகும்போது நமக்கு என்ன ஆகுனா 12 into 3 into 100 divided by 200. அப்போ 0 0 0 0 கேன்சல் ஆயிரும். இது 1 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். அப்போ 6 into 3 18. அப்போ பி என்ன பண்ணுறாருன்னா 18 நாட்களில் முடிக்கிறாரு. அதே மாதிரி சி என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன், 2/5 வேலை. ஓகேங்களா? அப்போ இது அங்கிட்டு போகும்போது என்ன ரிமூவ் பண்ணால் 10 into 5/2. இதை கேன்சல் பண்ணால் 5. அப்போ 5 into 5 வந்து 25. அப்போ சி என்ன பண்ணுறாரு 25 நாட்களில் முடிக்கிறாரு. ஏ வந்து 15 நாட்களில் முடிக்கிறாரு, பி 18 நாட்களில் முடிக்கிறாரு, சி 25 நாட்களில் முடிக்கிறாரு. அப்படின்னா மூவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மூவரும் இணைந்து அப்படின்னா ஏ + பி + சியா. அப்போ ஏ + பி + சி என்ன வரும் 1/15 + 1/18 + 1/25. அப்போ 15 18 25க்கு என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அப்போ 15 25 5ஆவதுல வருமா? அப்போ 3 18 5.
ஸோ அடுத்து 3 போட்டோம் அப்படின்னா 1 6 5. அப்போ 6 5s என்ன அப்படின்னா 6 5s 30. 30 into 15 equal to 450. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 450. அப்போ 15 into 3 தானே. ஸோ அப்போ இங்கே 30 + 18. ஓகேங்களா. அப்போ 6 3s 18 அப்படின்னா இங்கே என்ன வரும்னா 25 வரும். ஸோ அப்போ 5 into 5 25 போச்சுன்னா 6 3s 18. ஓகேங்களா. அப்போ 30 + 25 என்ன வரும் போனா 55. 55 65 65 73. ஓகேங்களா. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்னா 73 / 450. இதை வந்து நம்ம கலப்பு பின்னத்தில் போட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சரு 612/73. ஓகேங்களா. 612/73. எப்பயுமே 73 / 450 நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். அப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா 450 / 73 வரும். ஸோ இதை வந்து நம்ம கலப்பு பின்னத்தில் போட்டோம்னா 6 × 73. ரிமைண்டர் என்ன வரும்னா 12 வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ மற்றும் பி மற்றும் சி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு 1800 ரூபாய் வாங்குறாங்க. ஏ வந்து 6 நாள் வேலை செய்கிறாரு, பி வந்து 4 நாள் வேலை செய்கிறாரு, சி வந்து 9 நாள் வேலை செய்கிறாரு. ஓகேங்களா. அப்போ ஏ பி சி. ஏ எவ்வளோ நாள் வேலை செய்கிறாரு 6, பி வந்து 4, சி வந்து 9. இது எந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 5:6:4. அப்போ அதையே போடுங்க 5 6 4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 6 × 5 30, 6 × 4 24, 9 × 4 36. இதை 6ஆல் டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 5 வரும், இங்கே 4 வரும், இங்கே 6 வரும். ஓகேங்களா. அப்போ 5:4:6 ரேஷியோவில் மொத்தம் எவ்வளோ 1800 ரூபாய். இதில் பி என்பவரின் மொத்த தொகை கேட்டிருக்காங்க. அப்போ பி என்பவர் மொத்த தொகைனா பி எவ்வளோ 4. ஓகேங்களா. பி எவ்வளோ 4. இதோட மொத்தம் எவ்வளோ 15 × 1800. ஓகேங்களா. ஸோ அப்போ 1800. இதை வந்து நம்ம 3 டேபிளில் போட்டோம்னா இது 5, இது 6, இது 1, இது 1. ஸோ 120 × 4 என்ன வரும் அப்படின்னா 480. ஓகேங்களா. ஸோ அப்போ எவ்வளோ பி மட்டும் எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னா 480 ரூபாய் வாங்குறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏபிசி. ஓகேவா. இந்த 3 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கறதுக்கு எவ்வளோ காசு வாங்குறாங்க அப்படின்னா 529 ரூபாய் வாங்குறாங்க. ஸோ 529 ரூபாய் வாங்கும்போது ஏயும் பியும் சேர்ந்து 19/2/3 பகுதி வேலையை முடிச்சிடுறாங்க. பியும் சியும் சேர்ந்து 8/23 பகுதியை முடிக்கிறாங்க. அப்படின்னா ஏ எவ்வளவு காசு வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ ஏ + பி + சி 3 பேர் சேர்ந்து வாங்குறாங்களா. அப்போ 3 பேர் சேர்ந்துனா ஏ + பி + சி = 1. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏ + பி வந்து 19/23, பி + சி வந்து 8/23. ஸோ அப்போ நமக்கு யார் தேவைன்னா ஏ மட்டும் தான் தேவை. அப்போ இவங்களுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு என்ன பண்ணிடலாம் ஏவோட வேலை நாட்களை தெரிஞ்சிடலாமா. ஸோ அப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏ + பி + சி = 1ல் நான் என்ன பண்ண போகிறேன் ஏ + 8/23 = 1. இது அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆயிரும் 1 - 8/23. அப்போ 23 - 8. ஓகேங்களா. ஸோ 15/23. ஸோ அப்போ ஏன்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 15/23 பங்கு வேலையை தான் பார்க்குறாரு. ஸோ நமக்கு என்ன தேவை 15/23 பங்கு வேலை மொத்தம் எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்க 529 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ ஏ வந்து 15/23 பங்கு வேலை 529. ஸோ 29ஓட ஸ்கொயர் தான் நமக்கு என்னதுன்னா 529. அப்போ இதை அடிச்சு கொடுக்குன்னா 23. 15 × 23 போட்டோம் அப்படின்னா 345. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ பி மற்றும் சி. ஓகேங்களா. ஏ பி மற்றும் சி ஒரு வேலையை வந்து
10 நாட்கள்ல, இன்னொரு வேலையை வந்து 15 நாட்கள்ல, இன்னொரு வேலையை வந்து 20 நாட்கள்ல பார்க்குறாங்க. ஸோ எடுத்துக்கொள்கிறார். ஏ மற்றும் பி என்பவர் அந்த வேலையை தொடங்குகிறார். சி என்பவர் ஒவ்வொரு 3வது நாட்களிலும், இதில் தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது அவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒவ்வொரு 3வது நாளில் மட்டும்தான் என்ன பண்ணுறாருன்னா சி சேர்ந்து வேலை பார்க்குறாரு. அப்போ மிச்ச நாட்களில் ஏவும் பியும் மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏ பி சி, இது 10 நாள், இது 15 நாள், இது 20 நாள். ஸோ அப்போ 10, 15, 20 இதுக்கு நம்ம என்ன கொடுப்போம்னா எல்சிஎம் எடுப்போம். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? 60 வரும். ஓகேங்களா? 10, 15, 20 இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 60 வரும். அப்போ இது 6, ஏ வந்து 6, பி வந்து 4, சி வந்து 3. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏன்றது 6 பங்கு வேலை, பின்றது 4 பங்கு வேலை, சின்றவர் 3 பங்கு வேலையை பார்க்குறாரு. இப்போ ஃபஸ்ட்டு நாட்கள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. சி என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு 3வது நாள் தான் வேலை பார்ப்பாரு. அப்போ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு போட்டோம்னா அது 10 நாள் வேலையா? அடுத்து 2வது நாள் என்ன பண்ணுறாங்க? ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் பார்க்குறாரு. 3வது நாள் தான் நமக்கு என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ 6 + 4 + 3 என்னன்னா 13. அடுத்து 4வது நாளில் ஏ ப்ளஸ் பி, அப்போ இது என்ன வரும்னா 10. அப்போ 5வது நாட்களில் ஏ ப்ளஸ் பி, அது வந்து 10. ஸோ இதோட டோட்டல் நமக்கு என்ன வரும்னா 53 வரும். இதுக்கு அடுத்து தான் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சி வந்து சேர போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சி சேரும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 13 நாட்கள். அப்போ 53 + 13 அப்படின்றது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாட்கள் வந்து கூட வரும். ஸோ அப்போ 6 வேலை நாட்களுக்கு மட்டும் வேலை பார்த்தாங்க அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஸோ மொத்தம் வந்து அவங்க பார்க்குற வேலை அப்படின்றது 13 நாட்கள் வேலையா? ஸோ அப்போ 13 நாட்கள் வேலை எத்தனை நாள் வரையும் பார்க்குறாங்கன்னா 5 நாள் வரையும் பார்க்குறாங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 7 இருக்கும். ஓகேங்களா? அப்போ 7, 5, 7/13 தான் ஆன்சர். ஸோ இதை வந்து இப்படி தான் ஷார்ட்டாக போட முடியும். அதே மாதிரி ஏ பி சி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சினா நம்ம மொத்தமாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நாள் ஏ ப்ளஸ் பி, செகண்ட் நாள் ஏ ப்ளஸ் பி, 3வது நாள் தான் சி சேர்றாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 5 நாள் வரையுமே 53 நாட்கள் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போ மிச்சம் 60 நாள் வேட்களை நம்ம பார்க்கணும்னா மிச்சம் 7 நாள் இருக்கும். அப்போ 7/13. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா 4 ஆண்கள் ஒரு வேலையை 4 ஆண்கள் வந்து ஒரு வேலையை 14 நாட்களில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 4 பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 நாளில் முடிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி தான் ஆட்கள் நாட்கள் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4m × 14 = 4w × 10. ஓகேங்களா? அப்போ 4 × 4 நமக்கு என்ன வரும்? 56 men = 40 women. ஓகேங்களா? 56 men 40 women. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 பெண்களும் 7 ஆண்களும் அதே வேலையை பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 7 ஆண்களா? அப்போ 7 ஆண்கள் ஆல்ரெடி எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க? 56 ஆண்கள் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 56 × 1/7. ஸோ அப்போ முடித்தோம் அப்படின்னா 8. ஓகேங்களா? ஸோ அப்போ இது 1/8 நாட்கள்னு எடுத்துப்போம். இங்கே 40 உமன் இருக்காங்களா? ஸோ இந்த 40 உமனை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 1/8 ப்ளஸ் எத்தனை உமன் இருக்காங்க? 5 பேர். ஸோ 5/40. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன அப்படின்னா 40 தான் வரும். அப்போ இங்கே வந்து × 4 × 5. ஸோ இங்கே என்ன வரும்னா 5. அப்போ 5 + 5 10. அப்போ 10/40 வரும். 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 4 days. எப்பயுமே 1/ல நம்ம எடுக்கும் போது ஒரு நாளைக்குன்னு எடுக்கிறோம் அப்படின்றப்போ திருப்பி என்ன பண்ணணும்னா தலைகீழாக மாற்றணும். அப்போ 1/4 அப்படின்றது என்ன ஆயிரும் அப்படின்னா 4 நாட்களுக்கு ஆயிரும். ஸோ இதோட கான்டென்ட் என்னன்னா நாட்களையும் ஆட்களையும் பெருக்கணும். ஸோ அப்போ நாட்களையும் ஆட்களையும் பெருக்கணும் அப்படின்னா 56 men = 40 women வரும். இதில் 7 ஆண்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ 7 வந்து என்ன பண்ணுறோன்னா
டிவைட் பண்ணுறோம். 7னா 1/8 பங்கு வேலையை பார்த்துருவாங்க. அதே மாதிரி 5 பெண்கள் அப்படின்னா 5/40. ஸோ 8க்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தானே பார்க்க போகிறாங்க. அப்போ 8க்கும் 40க்கு எல்சிஎம் எடுத்தாலும் 40 தான் வரும். அப்போ 10/40 கேன்சல் பண்ணோம்னா 4 நாட்கள். ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா ஏ என்பவர் வந்து 10 நாட்களில் முடிப்பார், பி என்பவர் 15 நாட்களில் முடிப்பார், சி என்பவர் உதவியுடன் 2 நாட்கள் அந்த வேலையை முடிப்பார் எனில் சி என்பவர் அந்த வேலையை தனியே எத்தனை நாட்களில் முடிக்கிறார்? நமக்கு ஏற்கனவே தெரியும். A + B + C = 1/10 + 1/15 + 1/C. இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இது 1/2. அப்போ நமக்கு என்ன தேவை? சி தான் தேவை. அப்போ அங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்தோம்னா -1/10 - 1/15 = 1/C. அப்போ 2க்கு 10க்கு 15க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 2 போட்டோன்னா இது 1, இது 5, இது 15. 5 போட்டோம் அப்படின்னா 1, 1, 3. அப்போ 5 × 2 10, 10 × 3 30. அப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து 30. ஓகேங்களா? ஸோ அப்போ 15 × 2 × 15 தான் நமக்கு 30. அப்போ 15 - 3 - 2. ஓகேங்களா? அப்போ 15 - என்ன வரும்? 10. அப்போ 10/30 = C. 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ சி என்பவர் எத்தனை நாளில் முடிக்கிறார் அப்படின்னா 3 நாட்களில் முடிக்கிறார். நெக்ஸ்ட் நம்ம அஜித் அப்படின்றவர் ஒரு அச்சகத்தில் வேலை பார்க்குறாரு. அவர் வேலை பார்க்கும்போது 17/27 மடங்குனால நம்ம என்ன இருக்கும்னா பெருக்கல் இருக்கும். இந்த மடங்கு வேலையை 34 நாட்களில் முடிக்கிறாரு அப்படின்னா மொத்த புத்தகங்கள் அச்சிட்டு அவருக்கு எத்தனை நாட்கள் தேவைப்பட்டது அப்படின்னு. அப்போ 30 நாட்கள் முடிக்கிறாரானா அந்த 30 நாள் நம்ம என்ன பண்ணணும்? இந்த சைடு கொண்டு வந்துருவோமா? ஸோ அப்போ அதாவது இது வந்து பங்கு வேலை, இதை 30 நாளில் முடிக்கிறாரு. அப்போ 30 நாட்களில் கொண்டு வந்துட்டோம்னா மொத்தம் எத்தனை நாளில் முடிக்கிறார், மொத்த வேலை எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ 17/27 × 34. இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. அப்போ 27 × 4ன்றது 1/54. அப்போ என்ன பண்ணுறாருன்னா 54 நாட்களில் முடிக்கிறார். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன பண்ணா 54. இது வந்து பங்கு வேலைமா. அப்போ மொத்த பங்கு வேலைன்றப்போ டேஸ் என்ன பண்ணிடணும்? இந்த சைடு கொண்டு வந்துடணும். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 நாட்கள்லையும் 16 நாட்கள்லையும், அதாவது ஏ வந்து 12 நாட்களில், பி வந்து 16 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னா மீதம் உள்ளதை 6 நாட்கள் எப்படி முடிப்பாங்க? அதாவது இங்கிலீஷில் வந்து அந்த 6 நாட்கள் கொடுத்துருக்காங்க, தமிழில் வந்து அதை கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 6 நாட்களில் எப்போ முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு A + B கண்டுபிடிக்கணும். அப்போ 12 + 16 ÷ 12 × 16. அப்போ 28 × 12 × 16. இப்போ இது வந்து 1 டைம்ஸ்னா இது 4, இது 1, sorry 28 ÷ 12 × 16. ஸோ இது வந்து 6 2s are 12, இது 14, இது 3 2s are 6, இது 7. ஓகேங்களா? ஸோ இது வந்து 7 16 × 3. இதில் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா 6 பங்கு வேலைன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 6 பங்கு வேலை அப்படின்றப்போ 7/16 × 3. த்ரீ 3 5 வரும். ஓகேவா? அப்போ 7/8. ஸோ நெக்ஸ்ட்டு பாலா அப்படின்றவர் வந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார். மாதவன் என்பவர் வந்து பாலாவை விட 25% வேகமானவர். ஸோ இந்த மாதிரி எப்பயுமே வேகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா X% / 100 + X% × 100.
ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்சன்டேஜில் யூஸ் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்பயுமே இவரை விட அவர் கூட பார்க்குறாரு அப்படின்னா அவரை விட இவர் எவ்வளோ கம்மியாக வாங்குறாரு, இது வந்து நமக்கு சம்பளத்துலையும் கேட்பாங்க, அதே மாதிரி பர்சன்டேஜ்லையும் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸுன்றது அவங்க எவ்வளோ கூட கொடுத்துருக்காங்க, 25%. ஓகேங்களா? அப்போ 25 டிவைடட் பை 125 இன்ட்டு 100. இது 5 டைம்ஸு, இது 25 டைம்ஸு, இது 1 டைமு, இது 5 டைமு, இது 1, இது 20. அப்போ 20% அப்படின்றது தான் இவர் முடிச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ பாலா அப்படின்றவர் 15 நாளில் முடிக்கிறாரு. அப்படின்னா இவர் வந்து 15 நாட்களுக்கு 20% எவ்வளவோ அவ்வளோதான் இவர் முடிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ 15 டேஸு மைனஸ் 15 இன்ட்டு 20%. ஓகேங்களா? அப்போ இது 0 0 கேன்சல் ஆயிரும், இது 3, இது 2, இது 1. ஓகேங்களா? அப்போ 15 மைனஸ் 3 ஈக்குவல் டு 12 டேஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா 12 நாட்களை முடிக்கிறார். நல்லா பாருங்க, பாலாவிட 25% வேகமானவர் எனில் மாதவன் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கிறார்? அப்போ மாதவன் வந்து எவ்வளோ சதவீதத்தில் எடுப்பார்னா 20% எடுப்பார். இவர் 15 நாட்களில் முடிச்சார்னா அந்த 15 நாட்களோட 20% தான் இவோட வருது. அப்போ இவர் வந்து எவ்வளோ நாள் கம்மியாக பார்ப்பார் அப்படின்னா 3 நாட்கள் கம்மியாக பார்ப்பார். அப்போ 15 மைனஸ் 3 அப்படின்னா 12 நாட்கள். நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா ஒரு தண்ணீர், ஓகேவா, ஒரு தண்ணீர் குழாயானது 2 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்புதான். 2 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்புது. தொட்டியில் உள்ள கசிவின் காரணமாக அது 4 மணி நேரத்தில் நிரப்புகிறது. ஓகேங்களா? அப்போ 1/2 நிரப்புது. குழாயில் வந்து கசிவு இருந்தனால அது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 1/4 பங்கு நிரப்புது. அப்படின்னா அப்போ இந்த குழாய் முழுவதும் நிரப்புறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 1/2 மைனஸ் 1/4 ஈக்குவல் டு 4. 1/4. ஓகேங்களா? அப்போ 4 மணி நேரத்தில் நிரப்போம். ஏன்னா இது வந்து கசிவே இல்லாமல் நிரப்புறது, இது கசிவோட நிரப்புறது. ஸோ அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் அது வந்து நிரம்புன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 மணி நேரத்தில் அது என்ன பண்ணுமா, நிரம்புமா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷினை. சித்ரா வந்து 2/3 ஆஃப் தி ஒர்க்கு, ஓகேவா, 2/3 பங்கு வேலையை என்ன பண்ணுறாங்கன்னா 12 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்படின்னா ஷி கம்ப்ளீட்டட் 1/6 ஆஃப் தி சேம் ஒர்க்கு. அதே வேலையை 1/6 பங்கு வேலையை எவ்வளோ நாளாக முடிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதை வந்து நம்ம அங்கிட்டு போட்டோம்னா 12 இன்ட்டு 3/2. அப்போ இது 1, இது 6. அப்போ 6 இன்ட்டு 3 18. அப்போ 2/2 பங்கு 3 வேலையை 18 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ இந்த 18 நாட்கள் இன்ட்டு 1/6. அப்போ 1, இது 3. ஓகேங்களா? அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 3 நாட்களில் முடிப்பாங்க. எப்பயுமே இந்த மாதிரி பங்குன்னு கொடுத்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடணும், அது தலையில கொண்டு போய் மேலே மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ ஈஸியாக நமக்கு என்ன கிடைச்சிடும்னா நாட்கள் கிடைச்சிடும். நாட்கள் கிடைச்சிட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிறதே என்ன அப்படின்னா மொத்தம் 4 மெத்தடு தான். ஸோ ஃபஸ்ட்டு A + B 2 கொடுப்பாங்க. ஓகேங்களா? இல்லைனா A + B + C கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா A + B வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே C வந்து ஜாயின் பண்ணார்னா, இல்லை A + B வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே C வந்து ரிலீவ் ஆனார்னா, எப்பயுமே இந்த மாதிரி மீதி இருக்க வேலை அப்படின்னாலே 1ஆல் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ 1ஆல் மைனஸ் பண்ணிட்டாலே மிச்சம் இருக்க வேலையை யார் பார்க்க போகிறாங்களோ அவங்களோட நாட்களோட பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி மொத்த பணம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே என்ன எடுக்கணும்னா ரேஷியோவில் எடுக்கணும். எப்பவுமே விகிதத்தில் எடுத்து போட்டோன்னா தான் ஒவ்வொருத்தரோட பங்கு இவ்வளோ பங்கு வேலை பார்த்தாங்கன்னா இவ்வளோ சம்பளம், இவ்வளோ பங்கு வேலை பார்த்தாங்கன்னா இவ்வளோ சம்பளம் அப்படின்றப்போ எப்பயுமே ரேஷியோவில் எடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ இருக்கிறதே வந்து ஒரு 5 மெத்தட் தான். இந்த 5 மெத்தடை நம்ம தெளிவாக போட்டோம் அப்படின்னாலே 2 to 3 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிடணும்னா வர ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்கு. இருக்கிற அந்த 5 மெத்தடை பார்த்துட்டோன்னா என்ன கொஸ்டின் வந்தாலும் போட்டுடலாம். ஸோ இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.